ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் அனிதா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சிக்கனை வந்து நல்ல மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு 65 வேணும்னு சொன்னாங்க. அதனால் தனியாக போன் இல்லாமல் வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூளை போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு சோள மாவு சிக்கன் 65க்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு முட்டையும் எடுத்து வச்சுட்டேன். தயிர், அப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள். இது வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ். ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் இது பிரியாணியில் இருக்கும், இது பேர் தெரில, அந்த ஸ்டார் பூ, பட்டை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு வந்து பிரியாணிக்கு முட்டை வேணும்ல, அவிக்கிறதுக்காக எங்களுக்கு முட்டை எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ரெடியாக அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பிளேட் நிறைய புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பிரியாணிக்கு ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கல்லுப்பு இருக்குது. அவ்வளோதான். நம்ம சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாத்தையும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு இந்த அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். முட்டையை வந்து வேக வச்சிடுறேன். இதில் வந்து கல்லுப்பு போட்டுறேன். அவ்வளோதான். முட்டை வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். முட்டை வேகிறதுக்குள்ளே இப்போ வந்து 65க்கு மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரமாவது அதை வந்து ஊற விட்டால் தான் உப்பு காரெல்லாம் இறங்கும். ஸோ அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு அரிசி மாவும் சோள மாவும் வந்து சிக்கனில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை அதை உடச்சி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். இப்படி நீளமாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வெங்காயம் கட் பண்ண மாதிரியே தக்காளியும் வந்து நீளமாக கட் பண்ணிக்கிறேன். நைஃபு ஷார்ப்பாக இருக்கும், இன்னும் சூப்பராக ஸ்லைஸ் வருது. அவ்வளோதான். தக்காளியும் கட் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? வாங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம். பாத்திரம் சூடாயிடுச்சா? இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸை போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினே இருக்குது. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் இந்த எண்ணெயிலே வந்து கலர் வந்துடுமா, பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. அதனால் 1 ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ இதை அப்படியே ஆயிலில் வதக்கிக்கணும். இதில் புதினா இலையை சேர்த்துடுறேன். இது கூடவே பச்சை மிளகாவும் போட்டுறேன். இதை சேர்த்து வதக்கிட்டோமா? இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட தக்காளி சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு, இறக்கிடுறேன். இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி இவ்வளோ பிடிச்சி வச்சுட்டேன். இதில் தான் நம்ம வந்து ரைஸை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பிரியாணி மசாலா போட்டுடலாம். ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டுருக்குறோமா, அதனால் இந்த மசாலா கம்மியாகவே போட்டுடுறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ தயிர் சேர்த்துக்க போகிறோம்.
நல்லா கெட்டி தயிர், வீட்டிலேயே காய்ச்சின தயிர், இது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் சேர்த்துட்டேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறேன். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அளவு தண்ணி கரெக்டாக ஊற்ற போகிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது வந்து நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம வந்து சிக்கனை சேர்க்க போகிறோம். கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். சுடுதண்ணி பாருங்கள் சூப்பராக கொச்சின்னு இருக்குதா. இப்போ தான் வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அரிசி போடணும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அரிசி வந்து ஒரு பாதி வேக்காடு வெந்து வரும். அதோடு வந்து இறக்கிடலாம். இதை இங்கே தண்ணி கொதிக்கிட்டா பார்க்கலாமா? இப்போ இங்கே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து சிக்கன் சேர்த்துடலாம். இங்கே அரிசிக்கு இடமே இருக்காது போலது. பெரிய பாத்திரம் எடுத்துருக்கணுமா? ஓ, இல்லைன்னா சிக்கன் குழம்பா வச்சிட வேண்டியது. இது 3 கிலோ பிடிக்கும்னு சொல்லியிருந்ததுனால தான் சரி நான் இதில் ட்ரை பண்ணுறேன். இதில் அரிசி போட்டால் எப்படி வரும் தெரில, பார்ப்போம். ரைஸ் பாருங்களேன், நல்லா நீளமாக ஒரு அரை வேக்காடுக்கு வந்துடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து அந்த பிரியாணியில் சேர்க்கணும். அவ்வளோதான். ரைஸை வந்து கரெக்டாக போட்டேன். பாத்திரம் நிறைய வந்துருச்சு. இப்போ வந்து தம் போட்டுடுறேன். அவ்வளோதான். புதினாவை இந்த மாதிரி மேலே தூவிடுறேன். கரம் மசாலாவை கொஞ்சமாக மேலே தூவிடுறேன். அவ்வளோதான். இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ பிரியாணி பாத்திரத்தை எடுத்து இதில் வச்சிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். அவ்வளோதான். 2 பக்கமும் ஏர் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெயிட்டை வச்சுட்டேன். இப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு கடாய் காஞ்சதும் சிக்கன் 65 பண்ண போகிறேன். அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. சிக்கனை ஒவ்வொன்றா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடுறேன். எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சு. ஏதோ புகைலாம் வருது. அவ்வளோதாங்க. நல்லா 2 பக்கமும் செவக்க வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். அங்கே வந்து சிக்கன் 65 வெந்துனுருது. அதுக்குள்ளே முட்டையை வந்து உரிச்சிக்கிறேன். சிக்கன் 65ல் வந்து அரிசி மாவு எதுக்கு சேர்த்துருக்கேன்னா நல்லா மொறுன்னு வர்றதுக்கு தான். நிறைய பேர் வந்து மைதா சேர்ப்பாங்களா, நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். வாரம் ஃபுல்லாக ஹெல்த்தியாக சாப்பிட்டுருந்தீங்க, இன்றைக்கி பாருங்கள் ஆயிலெல்லாம் பொரித்து சாப்பிட்றீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது எல்லாமே ப்ரோட்டீன்னு நினச்சி நம்ம வந்து மனசு தேர்த்திக்கணும். நாங்கள் வந்து வெயிட் லாஸ்க்காக அந்த கஞ்சி அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து வெஜ் சேலட்டு அது இதுன்னு நிறைய சாப்பிட்டது. அவ்வளோதாங்க. சிக்கன் 65 வந்து வெந்துருச்சு. இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ 65 வேலையும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வெள்ளரிக்காய் வந்து சேலட் மாதிரி கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். பிரியாணி மட்டும்தான் எனக்கு டவுட்டாக இருக்கும். இப்படியே போட்டுக்கலாமா ரவுண்டாகவே? இது நல்லாயிருக்கும், ஷேப் நல்லாயிருக்கும்.
அன்னைக்கு வந்து உன்னை தான் வேலை வாங்கிட்டு நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு, ஆனியன் ரைத்தா, எக்கு, குக்கும்பர் சாலடும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆச்சா இல்லையா அப்படின்னு உங்களை விட நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நமக்கு பாத்திரம் நிறைய அரிசி வந்துருச்சா, சாப்பாடு எப்படி வெந்து வரும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கும் நானும் டவுட்டாகவே இருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்பா, சாப்பாடு நல்லா வெந்து வந்திருக்கு. வாசனை சூப்பராக இருக்குல்ல? கிளறலாமா? அருமை. நிஜமாக நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பிரியாணி வந்து வேறு லெவலில் வந்திருக்குது. சொதப்புமோன்னு நினச்சேன். சூப்பராக இருந்துருக்குதுங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ரைஸ் அப்படியே நீளமாக உதிரியாக வந்திருக்கு. கடையில் செய்கிற அதே பிரியாணி மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் வந்து சிக்கன் பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். ரைஸை வந்து வடிச்சிட்டு அதில் சேர்த்தா சூப்பராக வருதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.